இது முருகன் மாநாடா இல்லை பாஜகவை நடத்தக்கூடிய மாநாடா? சங்கி, நீ பிஜேபிக்காரன், நீ ஆர்எஸ்எஸ்காரன், இதெல்லாம் நீங்கள் சுமத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்ணால் பாருங்கள், காதால் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆராயுங்க. அப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே போனால் உண்மையாலுமே ஹிந்துக்கள் பண்ணலை, உண்மையாக்கள் முஸ்லீம்கள் பண்ணல, பின்னாடி இருக்கிற அரசியல் யாருங்கன்னு பாருங்கள். இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அது அரசியல் ஆகிறதுக்கு ஒரு ஆடை தூக்கி தலைமையில் போடுறாரு. எங்கே அரசியல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கே தான் அரசியல் ஸ்டார்ட் ஆச்சு. மத கலவரத்தை தான் தூண்டணும் தவிர இதனால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தவிர அரசியல்வாதி என்னன்னா அவன் அரசியல் பண்ணிக்கிட்டு சுகமாக தான் இருக்கும். திமுக 4 வருஷத்தில் இஸ்லாமியர்கள் அவங்க செஞ்சது என்ன? நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. 4 வருஷமாக இருக்கிறாங்க, 70 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க சார். என்ன நீங்கள் மாற்றி பேசுறீங்க வரலாறு? இஸ்லாமியனுக்கு பிரச்சனைனா இன்னைக்கு களத்தில் இறங்கி இந்த தலைவர்கள் சந்திக்கிறது உண்டா? நான் மக்களை பார்த்து கேட்குறேன். நான் கேட்குற முதலமைச்சர் இத்தனை ஆண்டு காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு பண்ணாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவர் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு 98.5% நாங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிடுவோம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார்ல, நான் ஏற்றுக்கிறேன் முதலமைச்சர் சொன்னது. ஆனால் மக்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு தான் நான் கேட்குறேன். அண்ணாமலைக்கு ஏன் பதவி போடல, இவருக்கு ஏன் இது பண்ணல, எப்போ கொடுப்பீங்க? அண்ணாமலை சக்ஸஸ் பண்ணிட்டாரு, சக்ஸஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. நானா என் பையனுக்கு அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான உண்டான முயற்சிகளை எடுங்க. இன்றைக்கி எப்படி இந்த திராவிட அதாவது திமுக ஆட்சியை இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அகற்றணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி மைனாரிட்டி விங்கை சேர்ந்த முகமது அதாத்துல்லா சார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார் அதாவது இப்போ பாஜகவிலிருந்து வந்திருக்கீங்க. இப்போ ஜூன் 22 நம்ம முருகன் மாநாடு நடத்தப்படுறதா சொல்லப்படுது. இது பாஜகவே சேர்ந்து நடத்தக்கூடிய விஷயமா? ஏன்னா எல்லாருமே திமுக எல்லாருமே விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா இது சங்கிகள் மாநாடு அப்படின்ற மாதிரி தான் விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது கூட பார்த்தா யோகி ஆதித்யநாத் அவர்கள் வராரு, அதேமாதிரி உங்கள் பிஜேபி சம்மந்த எல்லாருமே தான் பண்ணுறாங்க. இது முருகன் மாநாடா இல்லை பாஜகவை நடத்தக்கூடிய மாநாடா? இது முருக பக்தர் மாநாடுன்னு சொல்கிறாங்க. இதை நடத்துறது ஹிந்து முன்னணி கட்சி. அந்த ஹிந்து முன்னணி கட்சி தான் நடத்துகிறாங்க. ஏன்னா இது நீங்கள் உங்களுக்கு விளங்குறதுக்கு இல்லை, மக்களுக்கு விளங்குறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துகிறோம். இன்னி கூட பார்க்கணும், இந்து முன்னணி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இது முருக பக்த மாநாடு, நாங்கள் இந்துக்களுடைய ஒற்றுமையை வலிமைப்படுத்துறதுக்காக நாங்கள் காட்டுறோம். ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அவங்க வலிமையை காட்டுறாங்க, முஸ்லீம்கள் அவங்களுடைய வலிமையை காட்டுறாங்க, நாங்கள் ஏன் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவர் பேசுறதுல நியாயம்னு ஒன்று இருக்குதில்ல. இது யாருமே எந்த தலைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இப்போ நான் முஸ்லீம் அமைப்பில் கேட்டால் நீங்கள் ஒரு சந்தனக்கூடு நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு வழிபாடு நடத்துகிறீங்க, யாரும் தலையிடலை. இந்தாண்ட கிறிஸ்தவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, ஒரு வழிபாடு நடத்துகிறாங்க, அங்கேயும் யாரும் தலையிடலை. ஆனால் இந்துக்கள் ஒரு மாநாடு நடத்துனாங்கன்னா ஆனால் அங்கே உள்ள இந்துக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் அபத்தம். ஏன்னா இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா கடவுள் பேரை சொல்லி எந்த மாதிரி கடவுளை இழிவுபடுத்தினவங்க கொச்சப்படுத்தினவங்களுக்கு எதிராகலாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை யாராவது எடுத்திருக்கிறாங்களா? எல்லா நடவடிக்கையும் கோர்ட்டுக்கு போனதால தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுது தவிர, அப்போ ஒரு ஹிந்துவை கொச்சப்படுத்தும் போது ஒரு ஹிந்து அந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு அங்கே முன் வரல. ஆனால் என்னன்னா இங்கே உண்மையிலுமே சொல்லப்போனால், அதாவது ஒரு சொல்லுவாங்களே அரண்டவன் கண்ணுக்கு இது என்ன சொல்லுவாங்க, அந்த பார்வையில் எல்லாம் இருண்டு தான் தெரியும்னு சொல்கிறதால சேகர் பாபு ஆகட்டும், இங்கே இருக்கிற திமுக இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை எப்படி உடைக்கலாம். நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அவங்க இது மத நல்லிணத்துக்காக நடத்தலை, இந்து வலிமையை காட்டுறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே மேடைக்கு போனாங்கன்னா நான் கிறிஸ்துவன்னு சொல்லி பேசலாம், இந்த மேடைக்கு போனால் நான் முஸ்லீம்களுடைய ஆதரவாளர்னு சொல்லி படுறான். ஆனால் நான் ஒரு ஹிந்துன்னு சொல்லி எவனும் என்ன பண்ணுறான், இங்கே உள்ள ஆளுங்கட்சி எவனுமே பேசுனது நான் பார்த்ததில்லை. இது தயவுசெய்து நான் ஒரு கட்சியில் இருக்கிறவனை பேசுகிறதா நீங்கள் இது பண்ணனா, ஒரு குடிமகனாக இப்போ எனக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு இஸ்லாமியன், இப்போ எனக்கு நீங்கள் கொடை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கேவலம் எங்கள் ஓட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொடையை எங்களுக்கு பிடிச்சிட்டு, அதாவது எதிராளியை என்ன பண்ணுறாங்கன்னா வெறுப்பேற்றுறது. இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது அங்கேயும் கிடைக்கணும். சட்டம் இல்லை, எல்லோருக்கும் சமம் தானங்க. நாங்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி போகணும்னா மைனாரிட்டியில் மெஜாரிட்டி லெவலில் தான் இருக்கிறோம். ஆனால் இது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சாதகமான அதாவது ஓட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய மதத்தில் உள்ளே பூந்து ஒரு என்னென்னா இந்த பக்கம் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி என்னென்னா வெறுப்பேற்றி அவங்க ஆதாயத்துக்கு தான் இது நடத்துகிறாங்க. அவங்க பார்வைக்கு எல்லாருமே பார்த்தா இது அரசியல், இது சங்கிகள் தான் தெரிய வரும். உண்மையாலுமே என்ன கேட்டால்
அந்த முருக பக்தங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த 22 மாநாடுக்கு வந்து என்னென்னா வந்து நீங்கள் போய் அந்த முருகனை வழிபடுற விதத்தில் போய் படுங்க. யாரும் தடுக்கலாம் போக போகிறதுலாம் இல்லை. இதற்கு வந்து அனுமதி தர வேண்டியது காவல்துறை. ஆனால் நான் இங்கே என்ன அவங்க ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னா, இதன் மூலமாக ஒரு கலவரம் வந்துரும்னு சொல்லி வந்து அவர் ப்ரொபகண்டா பண்ணி மக்களை டைவெர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த விஷயங்கள் நடைபெறணுங்கிறதுக்காக தான் நடத்தப்படுறதா சொல்லப்படுதே சார். ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்ட விஷயம் கூட நம்மளை பார்க்க முடியுது. ஸோ அந்த திருப்பரங்குன்ற மலையில் இனிமேல் தர்காவே இருக்கக்கூடாது, ஸோ அதனால் நம்ம இந்துக்கள் வந்து ஒன்றிணைஞ்சு இந்த மாதிரி விஷயம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சார் நான் அதில் முரண்படுறேன். அதாவது நம்ம வந்து என்ன ஒன்றா 800 ஆண்டு காலம் தர்கா, அதோட பழமை வந்தது தான் திருப்பரங்குன்ற கோயில். இதில் நான் வந்து இது பண்ணல, நான் அது ஒத்துக்கிறேன். ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக வந்து அந்த இடத்துல எந்த ஒரு சலசலப்பும் வரலை. தயவு செய்து வந்து பார்க்கணும், இது முழுக்க முழுக்க வந்து அரசியல். இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், சிக்கந்தர் தர்கா இருக்கும்போது வந்து இன்றைக்கி வந்து யார் போய் போனாலும், இப்போ நாங்கள் வந்து இங்கே போனால் பெருமசூதியில் போனோம்னு வச்சிங்களேன், நாங்கள் இப்போ வந்து இந்த தர்கான்னு சொல்லுவோம். லாயஸ் ரோட்டில் போனால் அந்த தர்காவுக்கு ஒரு பேர் இருக்கும். மவுண்ட் ரோட்டில் போனால் ஹசரத் அவருடைய தர்கான்னு வந்து ஒரு இடத்துல சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த தர்கா வந்து என்ன வந்தால் சிக்கந்தர், அதாவது என்னென்னா இயல்பாக வந்து காலாகாலமாக வந்து அந்த கூப்பிட்டுட்டு வந்த பேர் தான் சிக்கந்தர், தவிர அது சிக்கந்தர் மலைன்னு வந்து யார் குறிப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு சலசலப்பு நடக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இது பண்ணும்போது நம்ம இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது அரசியலாகிறதுக்கு ஒரு ஆடை தூக்கி தலைமையில் போடுறாரு. எங்கே அரசியல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கே தான் அரசியல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களுடைய மத தலைவர்கள்லாம் பண்ணோம், தம்பி இந்த இடத்துல வந்து ஏற்கனவே பிரச்சனை போகுது, அப்போ நீ இந்த மட்டும் போட்டோன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை போட்டுக்கக்கூடாதுன்னு அங்கே வந்து தடுத்துருக்கலாம். அதே மாதிரி வந்து நவாஸ் கனி எம்பி வந்து அந்த இடத்துல போயிட்டு அவருடைய ஆதரவாளர்களோடு போயிட்டு அங்கே வந்து எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு கீழே சாப்பிட்றது வந்து தவிர்த்துருக்கலாம். அங்கே போயிட்டு வந்து வக்கிடம் வந்து சொன்னது வந்து தவிர்த்துருக்கலாம். அதுக்கு என்ன ஒன்றா வந்து இப்போ அந்த இடத்துல சொல்லும் போது, அதாவது இந்த இடத்துல ஆக்ஷன் தான், அங்கே ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல? அதனால் நம்ம வந்து யாரையும் ஒன் சைடாக வந்து இது பண்ண முடியாது. ஆனால் என்ன ஒன்றுனா அந்த இடத்த பொறுத்தவரைக்கும் அதுக்கப்புறம் நீதிமன்றம் போச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அவங்க வழிபாடுகளில் தலையிட வேண்டாம்னு வந்து சொல்லிட்டாங்க. இது முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் காமனாக தான் சொல்கிறேன். நான் இந்த பக்கமும் சொல்ல, அந்த பக்கமும் சொல்ல. ஏன்னா இன்றைக்கி நீ வந்து ஆக்ஷன் பண்ணால் அங்கே ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு மத தலைவரோ ஒரு அரசியல் தலைவனோ என்ன அந்த இடத்துல போனோன்னா, முதல்ல வந்து தன்னுடைய கட்சி, ஏன்னா எதனால் வந்து சொல்கிறேன்னா, இன்றைக்கும் வந்து சேகர்பாபு வந்து ஒரு சின்ன சொல்லிக்கிறாருன்னா வந்து முதல்ல உங்கள் முதுகில் அழுக்க வந்து பாருங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாருன்னா, அதனால தான் வந்து இடத்துல சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கட்சி தலைவராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா, என் தொண்டர்களுக்கு சொல்லுவேன், அமைதியாக இருக்கணும், யாரும் ஆபாசமாக பேசக்கூடாது, யாரும் வன்முறை தூண்டுற மாதிரி பேசக்கூடாது, இதற்கு என்ன சுமூகமான முறையோ அதை வந்து நாங்கள் வந்து கையாளுவோம்னு சொல்கிறத விட்டுட்டு, அது எப்படி இருக்குது? அதை விட்டுட்டு இது வந்து நீ ஒரு 50 பேர்னா நான் 500 பேரோட கிளம்புவோன்னு சொல்லி எந்த விதத்தில் நியாயம்? அப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கன்னா, உண்மையாலுமே போக போனால் உண்மையாலுமே ஹிந்துக்கள் பண்ணலை, உண்மையாக்கள் முஸ்லீம்கள் பண்ணலை, எந்த ஒரு அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் யாருங்கன்னு பாருங்கள். இதை வச்சு கொண்டு போகிறது யாருன்னு நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். சார் இன்றைக்கி வந்து நீங்கள் நான் பேசிப்போம், கட்சி தெரியும், ஆனால் மதுரை மக்களுக்கு தெரியும்ல. அதே நேரத்தில் காலாகாலமாக அங்கே மேலே வந்து பார்க்க போனீங்கன்னா என்ன அந்த ஆடி எல்லாமே வந்து அந்த பலிகள் எல்லாம் நடந்துட்டு வந்தது சார். இது உண்மை. இது ஏன்னா வந்து மதுரை மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா வந்து மதுரை மக்கள் பழகிட்டு வரோம்ல. தமிழ்நாட்டுக்குள்ள ஒட்டுமொத்தமாக வந்து பார்ப்போம்னா நம்ம வந்து சகோதரத்தோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நீங்கள் என்னை பற்றி சொன்னாலும் நான் உங்களை பற்றி சொன்னாலும் உண்மையாலுமே மக்கள் இதில் காதில் வாங்குறதே இல்லை. பக்ரீத் அன்றைக்கி நான் பிரியாணி கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்க, பொங்கல் அன்றைக்கி நீங்கள் வந்து என்னென்னா எனக்கு வீட்டுக்கு பொங்கல் வச்சா நான் அதை சாப்பிட்றேன். இதுதான் உண்மை கலவரம். இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க யாருன்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும். இவன் பேசுறது அவன் பேசுறதை வச்சு வந்து நீங்கள் வந்து டைல்யூட் ஆகிடக்கூடாது. உண்மையாலுமே மக்களுக்கு யார் அரசியல் பண்ணுறாங்கன்னு வந்து மக்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் அதுக்கு உண்டான பதிலை கண்டிப்பாக தருவாங்க. ஆனால் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஆடு பலி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எச் ராஜா உங்கள் ஈவன் பாஜக தலைவர்கள் மட்டும்தான் வந்து அங்கே எப்படி நீ வந்து ரத்தத்தை நீ தெளிப்ப, நீ எங்கள் முருகன் பக்தர்கள் எப்படி ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ண போக தான் சார் ஆடு எடுத்து வெளியே போட ஆரம்பிச்சது. சார் இது வந்து நான் என்னால் ஒன்றும் ஆதாரப்பூர்வமாக நானும் வந்து பார்த்ததால தான் வந்து சொல்ல வரேன். இது அமைதியான முறையில் நடந்துருந்தது. அதை தான் சொல்லுவேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் போய் அதுதான் வந்து சொல்லுவான். ஏன் ஒன்றுனா வந்து அவனுக்கு தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணுறான், திடீர்னு வந்து என்னென்னா தூங்கி இத்தனை நாள் கோமாவில் இருந்து ஏந்து வந்துட்டு ஐயோ இந்த இடத்துல பலி கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் யார் மேலே சார் போட முடியும்? இது வரைக்கும் உண்மையாக சொல்ல போனால் அந்த இடத்துல வந்து இந்துக்கள் கூட பலி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தயவுசெய்து வந்து உங்கள் யூடியூப் சேனல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போங்க. அதுக்கு உண்டான இடங்கள் இருக்கும், சமைக்கிற கூடம் இருக்கும். அங்கே நீங்கள் சொல்கிற பிரசாதம் வந்து என்னென்னா உங்கள் கோயில் இருக்கிற பிரசாதம் கூட அங்கே உள்ள முஸ்லீம்ஸுங்க வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தர்காவில் கொடுக்குற பிரசாதமும் வாங்குறாங்க. வேண்டி வந்து இந்த குழந்தையோட இது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆடோ கோழியோ வந்து அது கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதை நான் வந்து அரசியலுக்காக சொல்லலை சார்.
அதை தான் சொல்கிறேன். எவனோ ஒருத்தர் வந்து கொளுத்தி போட்டான், அதை கப்புன்னு வந்து பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு ஒரு போராட்டம் நடத்துறது வந்து இது வந்து பார்க்க போனால் வந்து மதக்கலவரத்தை தான் தூண்டணும் தவிர, இதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது மக்கள் தவிர, அரசியல்வாதி என்னென்னா அவன் அரசியல் பண்ணிக்கிட்டு சுகமாக தான் இருப்பான். தயவுசெய்து மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அதை விட்டுட்டு நீ சங்கி, நீ பிஜேபிக்காரன், நீ ஆர்எஸ்எஸ்காரன், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சுமத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் வந்து உங்கள் கண்ணால் பாருங்கள், காதால் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான என்ன இதோ வந்து நீங்கள் வந்து ஆராயுங்க. அதை விட்டுட்டு வந்து சும்மா வந்து யூடியூப்பில் போட்டு, ஏன்னா யூடியூப்பில் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து 1000 சேனல்ஸ் இருக்குது சார். இப்போ 1000 சேனல்ஸில் வந்து அவன் பார்க்குறது 4 சேனல்ஸு, மீதித்தை வந்து என்ன பார்க்கணும், மீதி 900 சேனல்ஸ் அவன் பார்க்குறது கிடையாது. ஸோ அவன் கண்ணில் தேடுங்க. நான் இப்போ வந்து என்ன ஒன்றா வந்து இப்போ நான் வந்து உண்மையாலுமே வந்து பார்க்க போனால் என்னுடைய சேனலை நான் பார்க்க மாட்டேன். நான் எதிரில் இருக்கிற சேனலில் தான் பார்ப்பேன். அவன் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறானா, தப்பாக சேர்க்கும் போது வந்து அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறது தான் என் வேலை. இப்போ ஏன் சமுதாயத்தில் முத்தவள்ளிகள் செய்கிறதுக்கும் நான் வந்து கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்குறேன் சார். முத்தவள்ளிகள் பேசுறது கூட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். எங்கே நீங்கள் ஒருத்தரை வந்து காட்டுங்க அந்த மாதிரி எதிர்த்து பேசினவங்கள. அவரவர்கள் வேலைகள் செய்தால் சரியாக இருக்கும். ஏன்னா ஆன்மீகத்தில் அரசியல் புகுத்தாதீங்க. என்னுடைய இடத்துல வேணா, அதாவது கோயிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், தர்காவாகட்டும், அதுக்குள்ளே அரசியல் பண்ணாதீங்கன்னா ஏன் வேண்டுகோள். ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிற அரசியலில் வந்து அப்போ அரசியல்களில் பண்ணுறோம் வீட்டில் தான் போய் உட்காரணும். புரியுதுங்களா? தயவு செய்து இது ரெண்டுத்தையும் இது பண்ண வேண்டாம். இன்றைக்கி வந்து என்னன்னா மாணவர்களுக்கு தேவை ஆன்மீகம் தான். ஏன்னா இன்றைக்கி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி வந்து தலைவிரித்து ஆடுது. ஸோ அதற்கு தேவை ஆன்மீகம். ஆன்மீகம் மூலமாக தான் சார் வந்து திருத்த முடியும் பிள்ளைகளை. நல்வொழுக்கம் வர வேண்டியனா இப்போ எங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பார்ப்போம்னா வந்து தொழுகைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் எத்தனை பேர் தொழுகிறாங்க? ஆனால் தொழுகிறவங்களுக்கு அந்த வந்து என்ன ஒன்றா வந்து அந்த பயம் எப்படிங்கேருந்து வரும்? கடவுள் மேலே ஒரு பயம் இருந்தால் தான் சார் அவன் தப்பு பண்ணுறதுக்கே பயப்படுவான். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு தப்பு பண்ணுறவனை வந்து எப்படி சார் திருத்த முடியும்? ஓகே சார், அடுத்ததான் இப்போ திமுக வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு. அவங்க எப்பவுமே சொல்கிற ஒரே முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்லாமியர்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாவலாக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ட்டு. ஸோ அந்த 4 வருஷத்தில் இஸ்லாமியர்கள் அவங்க செஞ்சது என்ன, செய்யாதது என்ன? நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. 4 வருஷமாக இருக்கிறாங்க, 70 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க சார். என்ன நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க வரலாறு? அப்போ வந்து என்னன்னா வந்து யார் வந்து அண்ணாக்கு அப்புறம் வந்து கலைஞர் வந்தார், கலைஞருக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்தார், மாறி மாறி நான் இப்போ கூட சொல்கிறேன், எந்த இதையும் வந்து நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. நான் இவன் செய்யலை அவன் செய்யலைன்னு வந்து இந்த இடத்துல வந்து நாட்டாமா பேசுறதுக்கு வரல. ஆனால் உண்மையாலுமே என்ன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா, இன்றைக்கி திமுக இந்தளவு வளர்ந்ததற்கு வந்து இஸ்லாமியத்தை சேர்ந்த நாகூர் அனிஃபான்னு ஒரு பாடல் இன்றைக்கும் பார்க்க போனால் பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் வந்து பார்க்க போனீங்கன்னா பிடிக்காதவனு கூட பிடிச்சிரும். இன்றைக்கி திமுகவுக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாமியன் இருந்ததால் தான் வந்து இன்றைக்கி வந்து அந்தளவு போச்சு. தவிர இவங்க என்ன அந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா சார், ஒரே விஷயத்தை வந்து பார்க்க போனால் எனக்கு திமுகவுடைய அந்த வழிநெறிகள் நல்லா பிடிக்கும். ஒருத்தனை பிடிக்கவே இல்லைனாலும் அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு வந்து அவங்கக்கிட்டேருந்து வந்து கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக வந்து என்ன இன்றைக்கி நம்ம நாடே நடத்துனாங்க, கொண்டாடினாங்க. இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் வந்து அதற்கு உண்டான என்ன சொல்கிறாங்க, நம்ம தேசிய அதாவது நம்ம நாட்டுக்காக வந்து இங்கே ஒரு பேரணி நடத்தினார். வரவேற்கிறேன் சார், நான் வந்து ஆனஸ்டாக. ஆனால் நடத்துகிறவர் என்ன பண்ணிக்கணும், இது வந்து நம்ம நாட்டுடைய என்னென்ன சக்ஸஸ்ஸு, அதனால் அனைத்து கட்சிகளும் இதில் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் அதை பண்ணல. கூட்டணி கட்சிகளை மட்டும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு முஸ்லீம்ஸு, இந்த இடத்துல கிறிஸ்டின்ஸு, பின்னாடி வந்து அந்த இடத்துல அந்த தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அது எந்த கட்சி அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆர்கனைஸாக? தவறு பண்ணாலும் வந்து அது என்ன ஒன்றா வந்து யாருக்கும் தெரியாமல் நாசூக்காக பண்ணுறது தான் திமுக. புரியுதுங்களா? இன்றைக்கி நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து இன்றைக்கி இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா நகையும் சதம், அதாவது என்ன ஒன்றா அவங்க தான் வந்து பட்டா போட்ட மாதிரி என்ன 7 தலைமுறைக்கு அவங்களுக்கே போட்ட மாதிரி அந்த இடத்துல கொடுக்குறாங்களே. நான் இன்றைக்கி கேட்குறேன், இஸ்லாமியர்களோட கல்வித்திறன் வந்து எந்தளவு வந்து வளர்ந்துருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறது இப்போ வந்து நான் வந்து இப்போ மோடிக்கு சப்போர்ட்டாக பேசலை. 11 வருஷத்துக்கு முன்னாடி அதை நீங்கள் சென்சஸ் எடுத்துக்குங்க. பொருளாதாரத்தில் இஸ்லாமியர்கள் எந்தளவு முன்னேறி இருக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து எடுத்துங்க. இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்துக்காக எத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்கன்னு வந்து இது மக்கள்கிட்ட வந்து கேட்குறான். ஜவாஹிருல்லா இருக்கட்டும், தமீமுன் அன்சாரியாக இருக்கட்டும், ஆலூர் ஷானவாஸாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு இஸ்லாமியனுக்கு பிரச்சனைனா இன்றைக்கி களத்தில் இறங்கி இந்த தலைவர்கள் சந்தித்தது உண்டா? நான் மக்களை பார்த்து கேட்குறேன். என் கோரிக்கையை வந்து நீ வந்து நிறைவேற்றத்துக்கு தான் நான் உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தேன். நீ அதை போய் வந்து சட்டமன்றத்தில் பேசணும், நீ வந்து அது முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகணுன்னு தான் நான் வந்து உன்னை வந்து தேர்ந்தெடுத்தேன். தவிர நீ அங்கே போயிட்டு வந்து கொள்ளையாக வந்து சம்பாதிச்சுட்டு நீ உன் புள்ள வந்து உன் பேரனை கொண்டு வந்து வச்சார். எந்த விதத்தில் கேட்டால் இஸ்லாமியர்கள் அரசாங்க வேலையில் இத்தனை வருஷம் வந்ததில்லை, ஆனால் இப்போ அரசாங்க வேலையில் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி உயர் படிப்புலலாம் எந்த அளவில் வந்து இன்றைக்கி வந்து உயர்ந்த இதில், ஆனால் நீங்கள் வந்து போனால் உயர்ந்த பதவியிலலாம் இஸ்லாமியர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா கூட வந்து பார்க்க போனால் எந்த மாதிரிலாம் இங்கே இது படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. நான் கேட்குற முதலமைச்சர் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து இஸ்லாமியர்கள் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவர் பண்ணிக்கிறாரு. ரம்ஜான் மாதத்தில் இத்தனாயிரம் டன் அரிசி வந்து அரசில் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஹஜ் பயணத்துக்கு மானியத்தை கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் சொல்கிற அந்த கிறிஸ்துவர்களுக்கும் தராங்க. இப்போ வந்து எனக்கு இந்துக்களுக்கு என்ன இது தராங்கன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. அதான் சார் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. புரியுதுங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்துக்கள் மன்னிக்கணும், நான் எப்பயுமே வந்து நான் முஸ்லீம் தான் சொல்லுவேன். ஆனால் இதை வந்து மக்கள் விளக்குறதுக்காக வந்து சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நீ வந்து என்ன பண்ணுறன்னா, இங்கே உன் சலுகை கொடுக்குறியே, நியாயமான விஷயம் சார். நீ ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல கொடுக்குற, நீ வந்து ஜெருசலம் போகிறதுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன்னா, அப்போ எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றவனு வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அதாவது இந்துக்கள் கேட்குறது வந்து அதுக்கு வந்து நான் சொல்கிறது ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் சொல்ல வரல, லோ கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே, என்னுடைய கோரிக்கை. அப்போ நீ அந்த இடத்துல என்ன இதுதான் சார், வேறு என்ன வந்து இஸ்லாமியர்களுக்கு தராங்க நீங்கள் சொல்லுங்கள். வக்போர்டுடைய சொத்தில் வந்து நான் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு வந்து உள்ளே போக விரும்பல. இன்றைக்கி வக்போர்டு வந்து பார்க்க போனால் வந்து இன்றைக்கி இது தானமாக கொடுக்குற அந்த சொத்து யார்கிட்ட இருக்குது? இத்தனை வருஷம் ஆண்டது யார்? கோயில் சொத்து கூட எடுத்துக்கங்க சார். இன்றைக்கி கோயில் சொத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த கோயில் சொத்தில் வர வாடகை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இடத்துல 2000 கோடி 1000 கோடி கணக்கு காட்டுறீங்க. 1.10 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து நீ வந்து வருமானம் காட்டும் போது இதை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் வந்து இது என்னன்னா, இது வந்து புகாரை வந்து அந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சிது. எதனால் வந்து நான் சொல்கிறேன்னா, இதை வச்சு அரசியல் பண்ண இந்த திமுக இல்லை சார், நான் வந்து எக்ஸுன்னே போடுறேன். ஆனால் வந்து அதை அரசியல் பண்ணதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது யாருன்னா வந்து பிரைம் மினிஸ்டர், நம்ம பிரைம் மினிஸ்டர். நான் பிஜேபியோடைய தலைவர்னு சொல்ல வரல, நம்ம பிரைம் மினிஸ்டர். இத்தனை வருஷமாக பாபர் மசூதி வச்சு அரசியல் பண்ணி எத்தனை உயிர்களை பலி வாங்கிட்டு வந்தோம், எத்தனை ஆண்டு காலம் நடந்திருந்தது. இன்றைக்கி அந்த பாபர் மசூதி சார் தீர்ப்பில் உள்ளே வரல சார், அது உங்களுக்கு சாதகமோ எனக்கு சாதகமோ தேவையில்லை. ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்ல, இதனால் ஆட்சி கவர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததா இல்லையா? ஆனால் அது துணிஞ்சு அந்த இடத்த வந்து வச்சாங்க. அது யாருடைய ஆட்சி காலத்தில் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சியில் இடிக்கப்பட்டது. இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் வந்து வலிமையான அந்த இடத்துல தடுத்துருந்தீங்கன்னா அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது சார். உடைச்சது நானாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுடைய சட்டத்தை வச்சுருந்தா என்ன அச்சு கைகாலம் வச்சுருக்கணும்ல. நீங்கள் அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் அது நடந்துக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. சிஏஏ சட்டம்னு வந்து அதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி சிஏஏ சட்டம் போனால் இன்றைக்கி இந்தியா, நான் சொல்ல வரல, பேப்பரில் படிங்க, தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனால் ஏகப்பட்ட பங்களாதேஷ் உள்ளே பூந்துருக்குறான். ஏகப்பட்ட பேர் வந்து என்னென்னா போலி ஆதார் கார்டு வச்சுக்கிறான். இப்போ இவங்களாம் உள்ளே வந்ததால் யாருக்கு வேலை வாய்ப்பு ஆபத்து? நம்ம தமிழர்களுக்கு தானே வேலை வாய்ப்பு ஆபத்து. ஸோ வந்து அந்நிய நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதால அந்த சிட்டு. ஆனால் இங்கே என்ன திருப்பினாங்க? ஐயோயோ உங்கள் தாத்தா வந்து இங்கே அவர்கிட்ட வந்து அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்லனா அவரை பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ஆப்கானிஸ்தான், அது வந்து ஒரு பண்ணாங்களா? அதை வச்சு இங்கே என்னென்னலாம் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. நான் கேட்குறேன், ஒரு இஸ்லாமியனாவது சிஏஆல வந்து இது வரைக்கும் வெளியே போயிட்டாங்க. கடைசியாக வந்து முத்தலாக் சட்டம் வந்து நான் என்ன கேட்குறேன், மோடிக்கு எப்படியும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட போகிறது இல்லை சார். மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் வந்து மோடிக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் மோடிக்கு நான் கேட்குறேன், இதே தமிழ்நாட்டில் வந்து எந்த ஆதரவும் கொடுக்காத போது வந்து மோடி எனக்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கணுன்னு அவசியமே இல்லையே. ஆனால் அவர் அப்படி பார்க்கலையே. நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து எத்தனை ஆயிரம் லட்சம் பெண்கள் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து தயவுசெய்து வந்து போகணும். உடனே எங்கள் ஷரியத்தில் கையை வச்சுட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு இது பண்ணாங்க. ஷரியத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து இங்கே கேட்குறேன், ஒரு அப்பனாகட்டும், ஒரு அண்ணனாகட்டும், ஒரு தம்பியாகட்டும், ஒரு சகோதரியாகட்டும், இன்றைக்கி வந்து 3 தலாக் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரியை வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்கல்ல, அந்த வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். வெளியேருந்து 1000 பேசலாம் சார், வெளியிலேருந்து 1000 பேசலாம். இன்றைக்கி அந்த மாதிரி வரும்போது வந்து இன்றைக்கி வந்து என்ன முத்தலாக் பண்ண வேணாம்னு சொல்ல வரல. நீ அந்த தலாக் என்ன பண்ணுறன்னா, கோர்ட்டில் போயிட்டு நியாயமான முறையில் வந்து விவாகரத்து வாங்கி அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து என்ன நீ சேர வேணுமோ அதை கொடுத்துட்டு நீ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் பண்ணல சார். அது எப்படி சார் பாஜக ஆள்ற டைமில் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் மட்டுமே வருதுங்கிறது தான் அவங்களோட கேள்வியாக இருக்குது. மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த சட்டம் 3வது முறை ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து மோடி 2வது முறையாக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மோடியை வந்து சொல்லிட்டு வந்துட்டு நிறைவேற்றினார். அதாவது ஆட்சிக்கு வந்துட்டதுக்கப்புறம் சொல்லலை, எலெக்ஷன் டைமில் அதை அறிவிக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் நீங்கள் நினச்சிருந்தா இஸ்லாம் எல்லாம் தவிர்த்துருக்கலாமே. இன்றைக்கி மோடி 2வது முறை வந்திருக்க முடியாது சார். ஏன்? முஸ்லீம் ஷரியத்தில் கை வச்சிட்டார்ல. இருந்தாலும் என்னென்னா அந்த பெண்களுடைய ஆசீர்வாதம் வந்து மோடிக்கு இருக்குது. இன்றைக்கி மக்கா அப்பேற்பட்ட புனிதமான மக்காவில் வந்து பார்க்க போனால் செய்த பாவங்கள்லாம் வந்து அந்த இடத்துல விடுபட்டு போகிறதுக்கு தான் சார் அந்த இடத்துல போகிறோம். ஆனால் அப்பேற்பட்ட மக்காலேயே போய் ஒரு நான் யூடியூப்பில் பார்த்துருப்பேன், மோடிக்காக வந்து அந்த மெக்காவில் போயிட்டு என்ன போகிறேன், எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றினாங்க. அந்த பிரார்த்தனை நிறைவேறுமா? விரோதியாக இருந்தால் கூட போகும்போது சொல்லிட்டு போனோம் சார், நாங்களாம் திரும்பி வருவோமா வரமாட்டோமான்னு நம்மளுக்கு தெரியாது. மெக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடமைகளில் ஒன்று என்னென்னா, விரோதி வீட்டில் ஏறி போயிட்டு நான் இந்த மாதிரி புனிதத்தமான மக்காவுக்கு போகிறேன், உங்களுடைய துவா எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்க சார்.
ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல கூட வந்து அந்த மாதிரி ஒரு யூடியூப் கூட இந்த இடத்துல வந்தது. அதற்கு எதுக்கு யாராவது கண்டனம் தெரிவித்தாங்களா? சார் அதாவது என்ன ஒன்றா வந்து என்ன இஸ்லாத்தில் வந்து இல்லையோ அதை தான் வந்து இங்கே எடுத்து அரசியல் பண்ணுறாங்க. மாடிஃபை தானாக உருவாக்கப்பட்ட அந்த மாடிஃபைல தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் சிலர்லாம் வந்து இதை வந்து மக்களை திசைப்படுத்துகிறாங்க. உண்மையாலுமே வந்து ஷரியத்துலையோ வந்து குரானில் இதெல்லாம் கூறப்படலை. அன்பை மட்டும்தான் நேசிக்கணும், கோவப்படக்கூடாது, இதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா? நான் கேட்குறேன். கோபமே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே விஷயம் அங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தனா தான் இங்கே வந்து பேச சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின், கலைஞர் என்ன வந்து விட்டுட்டு போனாரோ அதை தான் முதலமைச்சர் ஸ்டாலினும் பண்ணுறாரு தவிர இஸ்லாமியர்களுக்காக வந்து உண்மையாலுமே சொல்ல போனால் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுங்க. 11 வருஷம் முடித்த கவர்மெண்ட்டில் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் வந்து கொடுத்தாங்கன்னா இங்கே உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இஸ்லாமியர்கள் விசாரிங்க. தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக வந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த ஸ்கீமை அனுபவிக்கிறது தமிழ்நாட்டு முஸ்லீம்ஸ். ஆனால் இங்கே என்னடானா தமிழ்நாட்டு முஸ்லீம்ஸும் பிஜேபிக்கு எதிராக வந்து எப்படி திசை திருப்புறாங்கன்னா அவங்க பண்ணுற சலுகைகள் வந்து இவங்க தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதால தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு வந்து அரசியல் பண்ணுறாங்க. தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கணும். நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் சொன்னதை வச்சு நீங்கள் கேட்க வேணாம். நீங்கள் போங்க, தேடுங்க, கண்டுபிடிங்க, ஆராய்ங்க. உங்கள் பசங்க எல்லாருக்குலேயும் லேப்டாப் இருக்குது, ஆண்ட்ராய்டு வந்துச்சுல, தட்டுங்க இந்த இடத்துல எவ்வளோ அரசாங்க நிதி ஒதுக்குறாங்கன்னு சொல்லி. நான் சொல்கிறது இஸ்லாமியர்களுக்கு தெரியாமல் வந்து பேசுகிறது வந்து அவசியம் இல்லை. அங்கே கொடுக்குறதெல்லாம் வந்து இது வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் பண்ணோன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் பண்ணோன்னா நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க. இன்றைக்கி 98.5% நாங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிடுவோன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார்ல, நான் ஏற்றுக்கிறேன் முதலமைச்சர் சொன்னது. ஆனால் மக்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு தான் நான் கேட்குறேன். கொடுத்த வாக்குறுதியெல்லாம் உண்மையுமே அவர் நிறைவேற்றிட்டாரா? கொரோனா டைமில் வந்து எப்போ ஏற்பட்ட இதில் வந்து நர்ஸுங்களும் டாக்டருங்களும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு தருவேன், அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆக்குவேன், அவங்களுக்கு சம்பளத்தை பண்ணிட்டாங்களா? எத்தனை ஆசிரியர்கள் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் பற்றாக்குறைகள், கல்வியோடு வந்து விளையாடுறாங்க. இன்றைக்கி வந்து சுகாதாரத்துறையில் வந்து ஆள் இல்லாத பற்றாக்குறை. இன்றைக்கி வேலை வாய்ப்பு 10 லட்சம் பேருக்கு கொடுப்போன்னு சொல்லிங்க, அது என்னாச்சுன்னு வந்து தெரில. கேஸை 100 ரூபா கம்மி பண்ணணும்னு சொல்லி அதை கேட்கறதுக்கு யாருக்கும் இங்கே வக்கு இல்லை, தைரியம் இல்லை. 4 வருஷம் முடியுது, ஏன்டா 100 ரூபா கொடுத்த கேஸுக்கு இறக்கலன்னு ஏன் கேட்கல? ஏன் பெட்ரோல் டீசலுக்கு வந்து விலை ஏற்றணும் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை வந்து கேட்கல? ஏன் 3 முறை 4 முறை நீங்கள் வந்து இபி விலைவாசி ஏற்றிட்டீங்கன்னு வந்து நீங்கள் கேட்கல? ஏன் பஸ்ஸில் வந்து இன்றைக்கி வந்து 1000 பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து அடுத்த கட்டமாக எப்படி அவங்க ஏற்றுனாங்க? சொத்து வரி ஏற்றிட்டாங்க, குடிநீர் வரி ஏற்றிட்டாங்க, எல்லாமே ஏற்றிடும் போது வந்து ஏன் அவங்கள பார்த்து எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களும் கேட்கல? நான் உண்மையாலுமே கேட்குறேன். தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சியில் வந்து நீங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தால் இந்த ஆட்சி மறுபடியும் தேர்ந்தெடுங்க. ஏன்னா 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது இல்லை, 4.25 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கோடி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சி நடத்துறதுக்கு தான் வந்து கடன் வாங்கணும், மக்கள் நலனுக்காக தான் கடன் வாங்கணும். அப்போ மோடி எதுக்காக வாங்கினார்? அவர் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்காக கடன் வாங்கினார். சார் பேசலாம் சார். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் அவங்க கூட்டணி செய்யணும்னா வந்து எந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, இவ்வளோ கடன் ஆயிடுச்சு அவ்வளோ கடன் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுடைய கடன் வாங்கினாலும் வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா இன்றைக்கி ஹைவேஸ் எப்படி இருக்குது? இன்றைக்கி பாஸ்போர்ட் அப்படின்னா இது முன்னாடி 40 நாள் காத்திருந்ததில்ல, இன்றைக்கி 4 மணி நேரத்தில் பாஸ்போர்ட் எப்படி கிடைக்குது? இன்றைக்கி எல்லாமே வந்து எத்தனை பேர் சார் நான் கேட்குறேன், எத்தனை பேர் வந்து என்ன சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்தியா, ஐயோ முடியாது. இன்றைக்கி 1 ரூபாய்க்கு வந்து அவன் வந்து ஃபோன்பே பண்ணிட்டு போகிறான், ஜிபே பண்ணிட்டு போகிறான். முடியாதுன்னு சொல்லும் போது உலக நாடியே திரும்ப வச்சவர் சார் நம்ம பிரைம் மினிஸ்டர். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய தலைவர் சொல்கிறேன், நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறேன். இன்றைக்கி உலக நாடுகளே இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து போனால் மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாமே இன்றைக்கி சைனா கூவி விற்று எங்கள் நம்ம நாட்டில் இது போனால் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் சார் எக்ஸ்போர்ட்டு. இன்றைக்கி அணு ஆயுதத்துலேருந்து எல்லாமே நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க சார். 11வது வருஷம். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஆட்சி என்னை நீங்கள் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வரலனாலும் நான் என்னுடைய கடமையை செய்வேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் மக்களை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்குறேன். பிரைம் மினிஸ்டர் அவர்கள் முஸ்லீம்களுக்கு இதுதான், இந்துக்களுக்கு இதுதான், கிறிஸ்துவர்களுக்கு இதுதான், ஏதாவது ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். எல்லோரும் சமம், ஒரே நாடு ஒரே சட்டம்னு சொல்கிறாங்க. நான் வரவேற்கிறேன் சார், ஒரே நாடு ஒரே சட்டம் வரவேற்கிறேன். அதில் என்ன சார் தவறு இருக்குது? ஒரே நாடு ஒரே எலெக்ஷனுக்கு வந்து இங்கே முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அதையும் முடித்து காட்டுவார். அதனால் வந்து செலவு மக்களுடைய வரிப்பணம் கம்மியாகவும் தான் வந்து இடத்துல சொல்கிறாங்க. நீ ஒத்துழைப்பு கொடு, எப்பயுமே மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல். ஆனால் மக்கள் ஒத்துழைக்கிறாங்க, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்களே. அதை வச்சு தான் சார் அரசியலே நடக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீ வந்து ஒரு நாடு ஒரு எலெக்ஷன், அடுத்தது நான் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களை வீழ்த்திட்டேன்னா அடுத்தது வரும்போது அவனை அதை தான் பண்ண போகிறான். முடியாததான் முடித்து காட்டுறவர் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர். அதுக்கு நம்ம கூட வந்து அவர் கூட வந்து ஒத்துழைக்கிறதா நம்மளுடைய கடமை.
முடியாதுன்னு சொன்ன இடத்துல வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் இந்தியா நீங்கள் வந்து வேர்ல்டு வைட் நம்ம நாட்டை பார்த்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து 11வது இடத்துலேருந்து 5வது இடம் வந்துட்டாங்க, 5வது இடத்துலேருந்து 3வது இடம். இன்றைக்கி நம்ம முதலமைச்சரும் அதை சொல்கிறாரு. இன்றைக்கி மற்ற மாநிலங்கள்லேயே நம்ம மாநிலம் தான் முதன்மை மாநிலம். நான் வரவேற்கிறேன் சார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கடனில் முதல் மாநிலம் நம்ம மாநிலம் தானே இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதாரத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இன்றைக்கி இருக்கிறோம்னா அப்போ நான் அதுக்கு உண்டான வருமானம் வந்திருக்கணுமே, கடன் குறைஞ்சிருக்கணுமே. அது மக்கள் யாராவது கேட்பாங்களா? இல்லை இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எவனாவது கேட்பானா? இல்லை கேட்க திராணி தான் இருக்குதா? மறுபடியும் சொல்கிறேன் சார், 200 சீட்டில் நிற்கணும்னு சொல்லி முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு. இன்றைக்கி அவர் கூட்டணி கட்சிகள்லாம் வலிமையாக இருக்குதுன்னு அவர் மாற தட்டிக்கிறாரு. இன்றைக்கி அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த ஒருத்தர் பேசிக்கிறாரு. திருமாவளவன் எதுக்காக வந்து கட்சியில் வந்தோன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் வந்த திருமாவளவன் இப்படி வாய்ப்பு முடினுக்கிறாரு. இன்றைக்கி காங்கிரஸ் பேசிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள் சார், யார் கட்சியில் சார் வந்து கூட்டணி சலசலப்பு இருக்குது? யார் கட்சி உடையும், யாருடைய ஆட்சி வரும்? மக்கள்கிட்ட விட்டு. ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகு இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம மதுரை மாநாடு நடக்கும்போது அண்ணாமலைக்கு உண்டான பவரை காட்டினாங்களே சார். இருந்தாலுமே எதுக்கு அவரை வந்து பதவி நீக்க வேண்டிய அவசியம் வந்தது அவங்களுக்கு மேலிடத்துலேருந்து? சார் இது வந்து தலைமை ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நான் ஒரு பிஜேபி காரனுங்கிறதால வந்து எனக்கு தெரியும், 3 ஆண்டு காலத்தில் வந்து பதவி உயர்வு அங்கே இருக்குது. விஷயம் ஜேபி நட்டா கூட வந்து 3 வருஷம் முடிஞ்சு மேற்கொண்டு பதவிகளை நீடிக்க வச்சாங்க. அடுத்த 3 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. புரியுதுங்களா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த இடத்துல கிளியராக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேல் இடத்துல அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் முடங்கி போயிடக்கூடாது. சார் நீங்கள் அரசியல் எப்படி வேணால் பேசுங்க, பேசுகிறவங்க எப்படி 10 பேரில் ஒன்றும் இல்லை, 10 பேர் 10 விதமாக பேசுவோம். அவருடைய திறமை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, அது தேசியத்துக்கு தேவைன்னு சொல்லி என்னுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டார். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கும் வந்து போகணும்னா அண்ணாமலை இல்லாத ஸ்டேஜில் கைத்தட்டல்னா நீங்கள் என்ன காசு கொடுத்தா வந்து கைத்தட்டல் கொண்டு வந்தாங்க? இன்றைக்கி நயினார் அண்ணனும் வந்து 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், 3 முறை ஜெயிச்சுட்டு வந்தவர். அவரே ஓப்பனாக அந்த இடத்துல சொல்கிறார், நான் தென்றல். ஏன்னா சார் இப்போ என்னுடைய சுபாவம் எப்படி, உங்கள் சுபாவம் அப்படி. உங்களால் நீங்கள் ஏன் மாற முடியாது, நீங்கள் என்ன நானாக மாற முடியாது. அந்த இடத்துல எங்களுடைய நயினார் நாகேந்திரன் அவரும் சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? வே ஆஃப் அப்ரோச், வே ஆஃப் ஒர்க் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை அவங்க வழியில் விட்டுடணும், அவங்க ஹேண்டில் பண்ணுறது. அதை விட்டுட்டு அண்ணாமலைக்கு ஏன் பதவி போடல, இவருக்கு ஏன் இது பண்ணல, எப்போ கொடுப்பீங்க? அண்ணாமலை சக்ஸஸ் பண்ணிட்டாரு, சக்ஸஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டாரு. நீ எப்படி போகிறன்னு தான் நீ பார்க்கணும். கட்சி அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் தான் நீ திங்க் பண்ணணும். தவிர நீ அவருக்கு வந்து கொடுத்தானா அப்போ அவர் சாப்பிட்டானா நீ தூங்க சாப்பிட மாட்டியா? நான் பார்த்து கேட்குறேன் சிலர், இங்கே அண்ணாமலை தூங்கிட்டானா நீ தூங்க மாட்டியா? அதனால் வந்து கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான உண்டான முயற்சிகளை எடுங்க. இன்றைக்கி எப்படி இந்த திராவிட, அதாவது திமுக ஆட்சியை வந்து இங்கேருந்து வந்து தமிழ்நாட்டிலேருந்து அகற்றணும். ஏன்னா இதை நம்ம வந்து வேலையை மட்டும்தான் செய்யணும். மற்ற பிரச்சனைகளாம் நம்ம தலைவர்கிட்டையும் தேசியத்துக்கிட்டையும் நம்ம விட்டுடலாம். அதை பற்றி நம்ம திங்க் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவரவர்கள் வந்து உண்மையிலுமே எந்த அளவில் உழைச்சாங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் பிஜேபி கட்சி கொடுக்கும் சார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது சார். ஆமாம், அதிர்ச்சி சார். தெரிஞ்சிங்களே, இப்போ நானா என் பையனுக்கு அதெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் எழுதுனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.